வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டெர்லைட் பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெர்லைட் பிரச்சனை வந்து தூத்துக்குடியில் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ப்ரொடெஸ்ட்டாக வந்து 10 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. மேபி அந்த பிரச்சனை அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டெர்லைட்னா என்னன்றதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், ஸ்டெர்லைட் கான்றது ஒரு காப்பர் ஆலை, அதாவது செம்பு ஆலை. இந்தியாவில் தூத்துக்குடியில் இருக்குது, அது ஒரு செம்பு ஆலை. ஓகேங்களா? இதனால இந்த செம்பு ஆலையை மூட சொல்லி தான் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மக்கள் 20 வருஷமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மூட சொல்றாங்கன்னா, இந்த செம்பு ஆலையிலேருந்து வர வேஸ்ட்னால என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் மக்களுக்கு கேன்சரு, ஆஸ்துமா, இந்த மாதிரி தோல் நோய், இதெல்லாம் நிறைய நோய்கள்லாம் வருது. அதனால வந்து இந்த ஆலையை சீக்கிரம் மூடணும், இதுலேருந்து வர வேஸ்ட்னால பார்த்தீங்கன்னா தொற்று நோயெல்லாம் ஏற்படுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஆலையை மூட சொல்லி 20 வருஷமா கிட்டத்தட்ட மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு 100 நாளாக தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த 100வது நாள் போராட்டம் தான் வன்முறை ஆயிடுச்சு. அந்த வன்முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸு, வயசானவங்க எல்லாருமே வந்து பங்கெடுத்துட்டாங்க. அதில் தான் கிட்டத்தட்ட போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேரை சுட்டு கொண்டாங்க. ஏன் சுட்டு கொண்டாங்கன்னா, அவங்களால வந்து அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்காக ஷூட் பண்ணுறதுன்றது ஒரு அநாகரிகற்ற செயல். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களை பாதுகாக்க தான் இருக்கணும். பட் ஆனால் அந்த மக்களை பாதுகாக்காமல் அந்த மக்களை அழிக்கிற கவர்மெண்ட்டாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. இதை வந்து நிறைய பேர் கண்டிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து நான் என்னன்றது ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ப்ரீஃப் பண்ணுறேன். மேபி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் கம்பெனி, ஸ்டெர்லைட்டு. இது வந்து ஓனர் பார்த்தீங்கன்னா வேதாந்தா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்காரு. ஒரு லண்டனில் இருக்க கம்பெனிக்காக நம்ம ஊர் மக்களை கொல்லணுமா? அதே மாதிரி இந்த கம்பெனிலேருந்து தயாரிக்கப்படுற காப்பர் எல்லாமே வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதில்ல. வெளிநாட்டில் கம்பெனி வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஊர் மக்களை வந்து அழிக்கிறாங்க. இது ஏன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டு. மேபி அவங்க வந்து காப்பர் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. 100 நாளாக கம்பெனி வேலை செய்யலை. ஸோ அதனால என்ன பண்ணிங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிமாண்ட் வந்து காப்பர் அதிகமாகிடுச்சு. அதனால என்ன பண்ணாங்க, ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க அந்த கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணுங்க அப்படின்றதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர், நேற்றுக்கு ஒரு 10 பேர், இன்றைக்கி ஒரு 3 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட் இப்போலாம் பண்ணுறது பெரிய தப்பு. இது வந்து எதுக்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ட் லீடர் நம்ம சூஸ் பண்ணல, இது நம்ம மேலே தான் தப்பு சொல்லணும். ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு நம்ம தப்பான ஆளுங்களை சூஸ் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலெக்டராலே எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அங்கே இருக்க எம்எல்ஏல்கிட்ட தான் போய் கேட்டுக்கணும். அவங்க ஆனால் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அது ஒரு பெரிய தப்பாக போயிடுச்சு. அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அதே மாதிரி நம்மளோட சீஃப் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, அதே மாதிரி மேலே சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா பிஜேபி. மூணுமே வேறு வேறு கட்சி. ஓகேங்களா? ஒருத்தவங்க சொல்கிறது ஒருத்தவங்க கேட்க மாட்டாங்க, முன்பட்டு இப்படியே நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இந்த வேதாந்தான்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் நடத்துகிறாரு. இவர் வந்து இங்கேருந்து காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்தியாவிலேருந்து 34% வந்து இந்தியாவில் 34% எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இங்கேருந்து தான் போகுது. ஸோ அதனால வந்து 100 நாளாக கம்பெனி வேலை நடக்கணும்னா ஒரு பெரிய இதாகிடுச்சு. நிறைய டிமாண்ட் வந்துச்சு. அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லாம் இறங்கிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் காப்பரோட வேல்யூவும் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க. இதுக்கு வந்து ஒரு தக்க இது கிடையாது. ஒரு ப்ராப்பரான இது கொண்டு வந்து பேசி இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் போலீஸ் வந்து இப்படி ஷூட் பண்ணது, இது வரைக்கும் 13 பேர் இறந்ததுன்றது ஒரு நல்லாவே இல்லை. மேபி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேவலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக போராட்டம் இதாக இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இந்த பிரச்சனைனால என்ன பண்ணாங்க, ஸ்டெர்லைட்டை வந்து பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்து இப்போ தான் புதுசாக ஆர்டர் பண்ணாங்க. மேபி கேன்சரால் நிறைய பீப்புள் அந்த ஊருக்கு பீப்புள் இறந்துருக்காங்க. மேபி நிறைய பேருக்கு வந்து கேன்சர் வருது, அங்கே இருக்க மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதே மாதிரி பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. மாணவர்கள் எல்லா ஊர்லேயும் எல்லாமே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து இப்போ வந்து ஸ்டெர்லைட்டை நான் பேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து தூத்துக்குடி மக்களுக்கு தெரியவே இல்லை. ஏன் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இன்டர்நெட் வந்து 5 நாளாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க மூலியமாக அவங்க தெரிஞ்சவங்க, தூத்துக்குடி தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இன்டர்நெட்டை ஏன் பேன் பண்ணாங்கன்னா, ரூமர்ஸ் பரவுன்ற ஒரே காரணத்துக்காக தூத்துக்குடியில் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம இவ்வளோ நாள் போராட்டம் பண்ணதுக்கு 100 நாள் போராட்டம் பண்ணதுக்கான வெற்றி தான் வந்து இப்போ வந்து ஸ்டெர்லைட்டை வந்து பேன் பண்ணி வச்சிருக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அதே மாதிரி கரண்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து அங்கே இருக்க மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இதுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்றதுன்னா நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்காமல் போடுறோமோ, நம்ம என்னைக்கு உண்மையான தலைவரை சூஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க வந்து திரும்ப அந்த காசை எடுக்க தான் பார்ப்பாங்க. அந்த காசை எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதாந்தா இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் தான் கட்சி நிதியாக வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? அவங்க சொல்கிறத இவங்க பண்ணி ஆகணும். அப்போ தான் அவங்க கட்சி நிதி தருவாங்க. நம்ம எப்போவுமே வந்து என்னைக்கு உண்மையாக இருக்குமோ அன்றைக்கி தான் வந்து நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டோட தலைவரும் நமக்கு உண்மையாக இருப்பார். ஸ்டெர்லைட் காப்பர் வந்து
ஃபுல்லாக மூடணும், இனிமேல் ஓப்பனே பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் பாஸ் ஆகணும். ஓகேங்களா? இதுக்காக வந்து நம்ம நிறையா வீடியோ ஷேர் பண்ணுவோம், மேபி வந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணால் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபுல்லாக சால்வ் ஆகும், இது டெம்பரரி ப்ராப்ளமாக இருக்குது, இது ஃபுல்லாக சால்வ் பண்ணதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்டெர்லைட் ப்ராப்ளம்னா என்னன்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு புது வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும்.